சொல்லாவிட்டால் சொட்டு போட்டாலும் வராது. ஆகட்டுமா? ஓகே. பெயர் கண்ணன் மணிவண்ணன் கார்மேக சக்தி சக்கரன் ஞான யுவரவாளன் அவதாரம் கொண்ட பரந்தாமன் என்று எல்லோரும் என்னை சின்ன கண்ணா என்று அழைப்பார்கள். ஸ்ரீமந்த நாராயணன் எனது பெயர். அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவர்? அதாவது ஒரு இடத்தில் ஒரு மரம் முன்னையா விதை முன்னையா ஒரு கதைக்கு பதில் மட்டும் சொல்லுவாங்களாம். இந்த சத்தத்தை கொஞ்சம் அடக்கு. அப்ப விதை இல்லாமல் மரம் எப்படி வரும்? அப்ப மரம் இல்லாமல் விதை எப்படி வரும்? பார்க்கடலில் 12,000 வருடம் பள்ளி கொண்டிருந்தேன். எனக்கு அன்று கடலில் பள்ளி கொண்டிருந்தனால் எனக்கு அநாத ரட்சகன் என்று முதல் பெயர். அப்படி இருப்பினும் ஏதோ தேவர்களுக்கு இழுத்து என்னவென்று தெரியவில்லை. என்னவென்று ஓடி பார்ப்போம். என்னப்பா நேர்ந்தது உங்களுக்கு? ஒரு சூரனாகப்பட்டவன் எட்டி வச்சானா படகத்தில் தான் வந்துக்கிறான். இன்னைக்குதான் அப்படியா? அடி உடாத அடிக்கிறான். அதனால அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டு போனான். அப்படியா? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கா தங்கா நீ எப்படி வரம் கொடுத்தாய்? அவனுக்கோ தன் வயிற்றில் பிறந்த குழந்தையானதான் மடிய வேண்டும் என்று வரம் கொடுத்தேன். அது எப்படி என்றால் அவரோ தன் தந்தையும் தாயும் மடித்த தாயும் தந்தையை மடியும் போது அவரோ சாபம் விட்டு விட்டார். சரி, அந்த சாபத்தை நாம் காப்பேன் என்று அதே போல நான் செய்தேன். சரி, இப்ப அந்த கருவில் இருந்த குழந்தை உன்னிடம் இருக்கிறது அல்லவா? என்னிடம் தான் இருக்கிறது. அந்த குழந்தையை வைத்துதான் அவனை அழிக்க முடியும். ஆமா, அதனால போய் அழிக்கிற வழிய பாருங்க. அதோ மகரத்தனை பாடசாலையில் இருந்து வரவழைத்து அவனை போய் மடிக்கிறதுக்கு எங்க இருக்கிறாரோ அந்த பாடகனை வரை சொன்னீங்க. பள்ளி அறையில் வரை கூட்டி வர சொல்கிறேன். 4 அடி கொடுக்காத அவனை மடிக்க விடாதீர்கள். அடிக்கிறாள் இல்ல ஆனால் மகரத்தா நீங்க வந்து